ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அது முதல் வசனத்தில் நம்ம படிக்கிறது. 2வது வசனத்தில், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் சித்தமும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் என்ன செய்யப்பட வேண்டுமா? புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். த டிரான்ஸ்ஃபார்ம்ட் லைஃப், அந்த தலைப்பின் கீழே தான் கடந்த 2 ஞாயிற்றுக்கிழமைகளை இந்த வசனத்தை வைத்து நாம் தியானித்தோம். அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ரோமாபுரி திருச்சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு என்ன சொல்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற்ற நீங்கள், ரட்சிப்பை பெற்ற நீங்கள், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நீங்கள், மகவேற்பு அதாவது புத்திர பாக்கியத்தை அடைந்த நீங்கள், பரிசுத்தமாக்கப்பட்ட நீங்கள், மகிமையின் சரீரத்தை அடைய போகிற நீங்கள், பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்த நீங்கள் உங்களை உயிர்ப்பித்தாரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரக்கங்களை பெற்றுக்கொண்ட நீங்கள், அதன் விளைவாக இப்படிப்பட்ட காரணங்கள் 1 முதல் 11 அதிகாரங்களை அவர் விளக்கப்படுத்தினது பிறகுதான் இப்படிப்பட்ட காரியங்களை பெற்றிருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிற புத்திமதி என்னன்னு சொன்னால், நீங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். அது எப்படி மறுரூபமாக்கப்படுறது, எப்படி அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறது அப்படின்றத அவர் இங்கே சொல்கிறார். அப்போ முதல்ல என்ன சொல்கிறாரு? உங்கள் சரீரங்களை நீங்கள் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படின்னா அவயவங்கள், கண், காது, மூக்கு, வாய், கால், கை, இப்படி ஒவ்வொன்றிலும் கடவுளை எப்படி பிரியப்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தை எல்லாம் அவர் சொன்ன பிறகு இந்த 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று கூறுகின்றார். மனதை முதல்ல, சரீரத்தை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. 2வது விஷயத்தை சொல்கிறாரு, உங்களுடைய மனம். உங்களுடைய இந்த மனம் என்ற வார்த்தை வேதத்தில் பல இடங்களிலே இருதயம் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த இடத்துல நம்ம எப்படியும் வாசிக்கலாம், உங்கள் இருதயத்தை, உங்களுடைய இருதயம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு கூட நம்ம வாசிக்கலாம். ஏனென்றால் இதெல்லாம் மனம், சித்தம், சிந்தை, எண்ணம், இருதயம், இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்படுத்தப்பட்ட வார்த்தைகள். ஆனால் அதனுடைய மையம் என்ன அப்படின்னா இருதயம். இப்போ நான் சரீரத்தை ஒப்பு கொடுத்தாச்சு, என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுக்கலன்னா, அதை தான் இந்த இடத்துல அவர் பேசுகிறார். என்னுடைய மைண்டு, என்னுடைய ஹார்ட், இவைகளை நான் தேவனிடம் ஒப்படைக்கவில்லை என்றால் நான் விரும்புகிறத தான் செய்வேன். சரீரத்தை ஆண்டவரே நீங்கள் உங்கள்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டேன், ஓகே. ஆனால் என்னுடைய இருதயம் நான் விரும்புவதை செய்வேன், நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்வேன் அப்படின்னு சொன்னால் கடவுளுக்கு முன்பதாக நம்மை நாமே ஜீவ பலியாக அர்ப்பணிக்க முடியாது. சரீரத்தை கொடுத்துட்டேன், ஆனால் இருதயம் நான் சொல்கிறபடி தான், என்னுடைய நானா ராஜா, அதுக்கு நான் தான் மந்திரி, அதுக்கு என்னுடைய இருதயம் என்ன சொல்லுகிறதோ, என்னுடைய மனது என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் தான் நான் போவேன்னு சொன்னால் அதற்கு பெயர் உங்களை நீங்கள் ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியாது.
அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி திருச்சபையில் உள்ள விசுவாசிகளை பார்த்து சொல்லுவது, விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் உண்மையாகவே அனுதின கிறிஸ்தவ வாழ்க்கையிலே என்னுடைய இருதயத்திலே மறுரூபமாக்கப்பட வேண்டுமானால், அப்படிப்பட்ட விருப்பம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் என்றால், கிறிஸ்துவுக்கு என்னுடைய உங்களுடைய மனதையும் இருதயத்தையும் அர்ப்பணிக்குமாறு பவுல் இந்த இடத்திலே ஒரு அழைப்பு கொடுக்கிறார். டாக்டர்கிட்டலாம் போனீங்கன்னா டாக்டர் சொல்லுவார், சில டாக்டர்லாம் சொல்லுவாங்களா இல்லைங்களா, ஐயா எனக்கு முடியல, எனக்கு பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப வியாதியாக இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் சில டாக்டர்ஸ்லாம் நல்லா சொல்கிற டாக்டர் முதல் இடத்துல என்ன சொல்லுவாங்க, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை போலவே நீங்கள் இருக்கிறீர்கள். என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான்பா நீங்கன்னு வரும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாக்டர் சொல்லுவாங்களே, என்னத்தை நீங்கள் சாப்பிட்றீங்களோ அது போலவே நீங்கள் இருக்கிறீர்கள். அது ஒரு பழமொழி மாதிரி டாக்டர் சொல்லுவாங்க. அதை இங்கே இப்படியே நம்ம பயன்படுத்தலாம். எப்படின்னா, நாம் நம்முடைய பரிசுத்தமான ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என் மனசு என்ன நினைக்கிறதோ அதுவாகவே நான் வெளிப்படுகின்றேன். அவ்வளோதான். என்ன சாப்பிட்றீங்களோ அது போல தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதே போல் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்பதை உங்களை வைத்து, உங்களுடைய நடக்க வைத்து கண்டுபிடிச்சிடலாம். உங்களுடைய பேச்சை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். உங்களுடைய சிந்தைகளை வைத்தே கண்டுபிடித்திடலாம். அதனால தான் பவுல் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய எண்ணங்கள் அனைத்திற்கும் ஆதாரமாக என்னுடைய இருதயம் அல்லது மனதை குறிப்பிடுவது மட்டுமல்லாமல் அதை தொடர்ந்து புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது, do not be conformed to this world, but be transformed by the renewing of your mind, heart, will, power. இதெல்லாம் அந்த வார்த்தையோடு சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக தொடர்ந்து புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்போ தொடர்ந்து உங்களுடைய மனதை, இருதயத்தை, இன்னும் சொல்ல போனால் ஆத்துமாவை நம்முடைய தினசரி வாழ்க்கையிலே கடவுளுக்கு புதுப்பித்து வாழ்வோமானால் என்னுடைய சரீரத்தை நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து வாழ முடியும். மகிழ்ச்சியான பலியாக கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த 2வது வசனத்தில், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த வசனத்தில் 3 பகுதிகளாக இதை பிரிக்கலாம். அப்போ தான் நமக்கு அது நல்லா புரிய வரும். 3 பகுதிகளாக பிரிக்கலாம். இந்த 3 பகுதின்னு சொல்கிறேன். இந்த வசனத்தில் 2 பகுதிகள் கமாண்டாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. கமாண்ட் என்ன தெரியுங்களா? கட்டளை. இதை செய்யணும், அவ்வளோதான். யூ மே அப்படின்னா நீங்கள் செஞ்சாலும் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த கமாண்டுன்னு சொல்லப்படுகின்ற இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்றது செய்தே ஆக வேண்டும். இந்த 2 கட்டளைகளை இந்த வசனத்தில் நம்ம பார்க்கின்றோம். 2வது வசனத்தில். அப்போ அந்த 2 கட்டளைகளை நாம் செய்கின்ற பொழுது என்னவா இருக்கிறோம்? கீழ்ப்படுகிறோம். அந்த 2 கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோம். அப்படி கீழ்ப்படுகின்ற பொழுது வரக்கூடிய விளைவு, ரிசல்ட், 3 தான் இந்த 2வது வசனத்தில் இருக்குது. சரிங்களா? இப்போ முதல் கமாண்ட், த ஃபர்ஸ்ட் கமாண்டு எப்படின்னு சொன்னால், அது நெகட்டிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, எதிர்மறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். அதுதான் முதல் கட்டளை. சரிங்களா? அடுத்து, அதாவது என்ன செய்யக்கூடாது என்பதை இந்த 2வது வசனம் நமக்கு கற்றுத்தருகின்றது. 2வது கட்டளை பாசிட்டிவ்லி, நேர்மறையாக சொல்லுது. என்ன சொல்லுகிறது? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். 2 கட்டளைகள்.
சரிங்களா? ஆக இந்த கட்டளைகளை நாம் செய்கின்ற பொழுது வரக்கூடிய அந்த கீழ்ப்படிதலினால் வரக்கூடிய விளைவு என்னதுன்னா, அந்த வசனத்தின் நடுவில் இருக்கு பாருங்க, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறிய முடியும். இதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? இப்போ முதல் கட்டளை என்னது இந்த வசனத்தில்? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். எல்லாரையும் பார்த்து சொல்லுது, என்னையை பார்த்து ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் சொல்கிறார், உங்களை பார்த்து ஆவியானவர் இந்த வசனத்தை கொண்டு பேசுகிறார். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வார்த்தை ஜாலங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது இந்த கிரேக்க மொழியில் பார்த்திங்கன்னா நிறைய வார்த்தைகள் அப்படி கையாளப்பட்டிருக்கும். இந்த வார்த்தை ஜாலங்கள் ரொம்ப மூல மொழியில், கிரேக்க மொழியில் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஒத்த வேஷம் தரித்தல் இங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த வார்த்தை நீங்கள் எதுக்கு மூல மொழியில் எப்படி எதனுடைய இதிலிருந்து வருது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த அச்சுக்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? இப்போ ஒரு பொருளை உருக்கி இப்போ ஒரு பொம்மை செய்யணும். அந்த பொம்மை என்ன செஞ்சுருப்பாங்கன்னா பிளாஸ்டிக்லேயோ அல்லது இரும்புலேயோ வடிவமைச்சிருப்பாங்க. வடிவமைத்து ஆக இந்த பொம்மையை போல் இன்னொரு பொம்மையை செய்யணும், அல்லது இந்த மனுஷனை போல் இன்னொரு மனுஷனையும் செய்யணும். சாக்லேட் செய்கின்ற பொழுதுலாம் அந்த சாக்லேட்டுக்கு ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க, ஹார்ட் டிசைன். அது நம்ம விரும்புகிற ஒவ்வொன்றும் அதை உருக்கி அதில் ஊற்றும் பொழுது இதே மாதிரியான சாக்லேட் அதில் என்ன செய்யப்படுங்க வரும். இந்த பொருள் மாதிரியே அந்த பொருளை செய்கிறது. அப்படிப்பட்ட மொழி நடையில் அந்த கிரேக்க மொழியில் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தை உருவாக்குவதற்காக ஒன்று உருக்கி இன்னொன்றை அதன் வடிவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். இப்போ ஒரு குடத்தை மாதிரி ஒன்று செய்யணும்னு சொன்னால் அந்த குடம் செய்வதற்கு அதை உருக்கி அதில் ஊற்றும்போது ஒரு குடமாக அந்த வடிவமாக அது மாறிவிடும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், இது குடம் என்று நம்ம சொல்லுகின்றோம் எந்த பொருள் எடுத்தாலும். அதுபோல தான் இந்த வார்த்தை என்ன பயன்படுத்தப்பட்டிருக்குது என்றால், ஒத்த வேஷம் தெரியாமல்னா நம்மை கட்டுப்படுத்த, இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது நம்மை கட்டுப்படுத்த இந்த உலகம் நம்மை அனுமதித்தால் அதுபோலவே நம்ம வாழ்ந்துடும். அந்த அச்சு எப்படி இன்னொன்று பொருளை உருக்கி எந்த விதமான மாற்றத்திற்கு இடமில்லாமல் உருவாக்குகிறோமோ அதே போல் நீங்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறோமா இல்லைங்களா? அப்படி வாழ்கின்ற பொழுது அந்த உலகத்தின் மாதிரியே பிரதிபலிக்கக்கூடாது, அந்த அச்சை போன்ற நீங்களும் நானும் ஒத்திருக்கக்கூடாது, வித்தியாசமாக வாழ வேண்டும். ஆகவே உலகம் உங்களை அதன் சொந்த காரியத்திற்குள் பதிக்க விட்டுவிடக்கூடாது என்பதால் பவுல் சொல்கிறார். அதுக்கு தான் அந்த ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. நமக்கு நல்லாவே தெரியும், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினாலே, அவருடைய விலை மதிக்க முடியாத சிலுவை மரணத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அது யாத்திராகமத்தில் படித்தோம். நம்ம ஏன் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா, நாம் அவருடையவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு புகழ்ச்சியானவர்கள். ஆகவே நாம் உலகத்தில் இருந்தாலும் கூட நாம் உலகத்தார் அல்ல அப்படின்னு 1 யோவானில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாதுன்னு பவுல் சொல்கிறாரு எதிர்மறையாக. அதில் ஏன் நான் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது அப்படின்னா, நீங்கள் பைபிளை திறந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காரணங்கள் இருக்குது, நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன் நாம் இந்த உலகத்தோட ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது அப்படின்ற காரணங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக ஏன் உலகத்தோடு நான் ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கான 4 காரணங்களை சுருக்கமாக பார்க்கலாம். நாம் உலகிற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. ரீசன் இதுதான். பேசிக்லி, அதாவது அடிப்படையிலேயே நமது மனமாற்றத்திற்கு பிறகு நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் கடவுள் நம்மளையே ரட்சித்துட்டார். இப்போ ரட்சித்த பிறகு நீங்களும் நானும் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல.
புரியுதுங்களா? அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அதாவது யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், இயேசு கிறிஸ்து விசுவாசிகளுக்காக அவர் ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கின்ற பொழுது 17ஆம் அதிகாரத்திலே அவர் பிரதான ஆசாரிய ஜெபம், ஹை பிரிஸ்ட்லி பிரேயர் ஆஃப் ஜீசஸ், ஜான் சாப்டர் 17. அப்போ அதில் அவர் ஜெபிக்கின்ற பொழுது அவர் எப்படி ஜெபிக்கிறார்? 16வது வசனத்தில் அவர் பிதாவிடம் ஜெபித்த பொழுது இந்த வார்த்தைகளை சொல்றார் பாருங்க, ரொம்ப அருமையான வார்த்தை. பிதாவே, நான் உலகத்தான் அல்லாதது போல. என்ன வார்த்தைங்க? நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அவர்கள் அப்படின்னு சொன்னா யார? சீஷர்களை சொல்றார். ரட்சிக்கப்பட்ட சீஷர்கள், ரட்சிக்கப்பட போகின்ற சீஷர்கள், இனிமேல் வரப்போகிற அவருடைய சீஷர்கள் எல்லாரையும் அவர் உள்ளடக்கி சொல்றார். அதனால நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்பதால் இந்த உலகத்திற்கு இணங்குவதற்கான அழுத்தத்தை தினசரி நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்க்க வேண்டும். அதுதான் ரெஸ்லிங் சொல்றது, போராட வேண்டும். சரிங்களா? ஏன் இந்த உலகத்துக்கு நம்ம ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது? அடிப்படையிலேயே நாம் மனமாற்றத்துக்கு பிறகு நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. உலகத்தில் தான் இருக்கிறோம். we are in the world but not of the world. நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. that is the first reason. ஏன் நாம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது? ரெண்டாவது ரீசன், நாம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. the reason, சாத்தான் இந்த உலகத்தின் தேவனாக இருக்கிறான். பார்த்தீங்களா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார், இந்த உலகத்திலே இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், தி காட் ஆஃப் திஸ் வேர்ல்ட், இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சாத்தானை சொல்கின்றார். யோவான் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சாத்தானை இந்த உலகத்தின் அதிபதி, தி பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதி என்று அழைத்தார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கின்றார், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கின்றது. பார்த்தீங்களா? நம்ம வாழ்கிற இந்த உலகம் முழுசுமே பாவத்தால் நிறைந்திருக்கிறது. எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் பார்த்துங்க. நீ எங்கே போங்க பாவம்தான். ஒரு வேலை இடத்துக்கு போங்க, அங்கேயும் பிசாசானவன் போட்டி, பொறாமை, பொய், ஏமாற்றுத்தனம், வஞ்சித்தல், இப்படி எல்லாமே நடக்குது. நீங்கள் ஒரு புதுசாக உங்கள் வீட்டிலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க படிக்கிறது, ஒரு காலேஜுக்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது படிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அல்லது ஒரு வேலைக்கு போகிறீங்க. அங்கே போனீங்கன்னா அங்கேயும் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று சொல்லுகிறபடினாலே அங்கே நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? ஆகவே இப்படிப்பட்ட காரணங்கள், அதை உலகம் எப்பக்கமும் நம்மை தாக்கி கொண்டே இருக்கும். அதனுடைய தாக்குதல் எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஆகவே நாம் இந்த உலகத்தின் வடிவங்களுக்கு இணங்கினால், அந்த அச்சு போன்று, அந்த வடிவத்தை போன்று நாம் இணங்கினால், நம்ம இன்னும் யார் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறோம்? சாத்தானின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறோமே ஒழிய தேவனின் கட்டுப்பாட்டில் இல்லை. என் சரீரத்தை ஒப்பு கொடுத்துட்டேன், ஆனால் என் இருதயத்தை நான் தான் ஆளுகை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நாம் இன்னும் கர்த்தருடைய வல்லமையிலிருந்து விடுவிக்கப்படாதது போல வாழ்ந்து கொண்டிருப்போம். அதனால தான் நம்ம சொல்கிறது, வாலிபர்களுக்கு குறிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் போகிற இடங்களில் வேதத்தை வாசித்து ஜெபிச்சுட்டு கர்த்தருடைய சித்தத்தை அறிந்துட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் போங்கன்னு சொல்கிறேன். அதுதான் வாலிபர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த சத்தியம். ஏன்னா பிசாசானவன் கட்டாயம் அந்த ஸ்டேஜில் தான் அவங்களை தாக்கும். பிசாசானவன் வாலிபர்களை எப்படியாவது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இழுக்க தான் பார்ப்பான். அதான் உண்மை.
அதுதான் உண்மை. பிசாசினுடைய தாக்கங்கள் வாலிபர்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள். இப்போ வெளியெல்லாம் போகும்போது பார்க்கும்பொழுது, வாலிபர்கள் பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன பசங்க தான் ஸ்மோக் பண்ணிகிட்ருப்பான். பார்க்கும்போதே அதிர்ச்சியாக இருக்கும். என்னடா இவ்வளோ சின்ன வயசில் ஸ்மோக் பண்ணுறான்னு சொல்லி அதிர்ச்சியாக இருக்கும். இப்படி அது ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அது அவனை பாதிக்கிறது. அப்புறம் அது மேலே போய் போதைப் பொருள், கஞ்சா, குடிப்பழக்கம், தவறான பழக்கம், இப்படி ஒவ்வொன்றிலும் வாலிபர்கள் சின்ன பின்னமாக்கப்படுகிறார்கள். ஆனால் நீங்களோ நானோ அதிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள், அந்த அப்படிப்பட்டதான பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். ஜெபம் பண்ணு எல்லாம் உனக்கு சரியாயிடுன்னு ஆலோசனை கொடுத்துட்டு அனுப்பிடுவாங்க. வாலிபர்கள் யாராவது வந்து பாஸ்டர்கிட்ட கேட்டால் பாஸ்டர் என்ன சொல்வார்? அப்படியாப்பா ஜெபம் பண்ணு எல்லாம் சரியாயிடும், அதான் ஆலோசனையா? இல்லை, அது ஆலோசனை கிடையாது. வேதத்தை திறந்து கொடுத்து வேதத்தில் அவன் கேட்குற கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் தெளிவாக பதில் கொடுத்து ஜெபம் பண்ண வைக்கணும் தான். வேத வாசிப்பை வைக்கணும் தான். அதுதான் கர்த்தருடைய சத்தியம். அதன் மூலமாக தான் அவன் பரிசுத்தமாக வாழ முடியும். ஆனால் அவனுக்கு ஆலோசனைகள், கவுன்சிலிங் நிறையா தேவைப்படும். அதுதான் வேத இந்த இடத்துல சொல்லுகின்றது. மூன்றாவது காரணம், நாம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் இந்த உலகம் நிலையானதல்ல, இந்த உலகம் அழியக்கூடியது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம், உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அதனால தான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இந்த கட்டளையை அவர் அப்போஸ்தலனாகிய யோவான் கொடுக்கிறார். என்ன சொல்றார்? உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. நாம் உலகத்துடன் ஒத்துப்போகும் வாழ்க்கை முறையை வெளிப்படுத்துபவர்களாக இருந்தால் நாம் பிதாவாகிய தேவனை உண்மையாக நேசிப்பது இல்லை என்பதே அதன் அர்த்தம். நம்ம உண்மையாக நம்ம ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். உலகத்தை நேசிச்சா உலகத்தில் தான் இருப்போம், ஆனால் உலகம் நம்மளைய பாதிப்பை ஏற்படுத்திகிட்டே இருக்கு. ஆனால் நம்ம அதை நேசிக்கக்கூடாது, அதை எதிர்க்க வேண்டும். ஒரு நாள் கர்த்தர் வரப்போகிறார், இந்த உலகத்தை நியாயந்தீர்க்க போகிறார். நியாயந்தீர்த்து இந்த உலகத்தை எப்படி பேதுரு சொல்கிறாருங்க? வெந்து உருகி அழிந்து போம். அந்த வார்த்தையெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த உலகம் அக்கினியினால் வெந்து உருகி அழிந்து போம். ஆனால் இந்த உலகத்தில் மனுஷன் படுற பாடு இருக்கே, அழிந்து போகிற இந்த உலகத்திற்காக மனுஷன் படுகின்ற பிரயாசங்கள் இருக்கின்றதே, அவனை அது திருப்திப்படுத்தவே முடியவில்லை. அழிந்து போகின்ற இந்த உலகத்திற்காக அவன் படுகின்ற பிரயாசங்கள் எல்லாம் என்னவதுங்க? அழிந்து போகின்றது. அதுக்காக என்ன சொல்ல ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்க போகிறாரு, அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த எனக்கு இருக்கிற அத்தனை நான் பாதுகாக்க மாட்டேன்னு சொல்கிறது அப்படி நினச்சிக்கலாமா? அதுவும் தப்பு. என்ன சொல்ல வரார் என்பதை, ஆவியானவர் என்ன சொல்ல வரார் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாலும் இந்த உலகத்தில் நம்ம கொஞ்ச காலம்தான், அது நிரந்தரமாக இல்லை, அது அழிய போகிறது. அதனால் என்னுடைய நாட்டங்கள் இந்த உலகத்தின் மீது அல்ல, கடவுள் மீது முதல்ல, அதுக்கப்புறம் தான் அடுத்தது. அதை தான் சொல்கிறார், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். 4வது காரணம், நாம் ஏன் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், நல்லா கவனிங்க. இப்போ உலகம் இருக்குது, அந்த உலகத்துக்குள்ளே தான் நான் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீங்க. அந்த உலகத்துக்குள்ளே தான் நானும் நீங்களும் இருக்கின்றோம். அப்போ கடவுள் அப்படிப்பட்ட உலகத்திலிருந்து பிரத்யேகமாக என்னையும் உங்களையும் ரட்சித்தார், பிரித்தெடுத்தார். பிரித்தெடுத்த பிறகு என்ன சொன்னாருங்க? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருங்க? நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். 13வது வசனத்தில் உப்பாய் இருக்கிறீர்கள் சொல்கிறார். யூ ஆர் த சால்ட் ஆஃப் திஸ் வேர்ல்ட்.
Next verse says, you are the light of this world. இப்போ நீங்கள் நானும் இந்த உலகத்தில் எப்படி கடவுள் சொல்கிறாரு? வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க. சிம்பிள் உதாரணம் என்னதுங்க? பயங்கரமான இருள், ஒரு சின்ன லைட்டு போட்டாலே அந்த இருள் எல்லாம் என்ன செஞ்சிருது? அகன்றிடுது, விலகிடுது, பிரகாசமாக இருக்கிறது. அந்த மாதிரி தான் என்னையும் உங்களையும் கடவுள் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அப்போ உலகமானது இருள், ஆனால் நீங்களும் நானும் இந்த உலகத்தினுடைய வெளிச்சம். அப்போ அந்த வெளிச்சம் நம்ம எங்கே போகிறோமோ எங்கே வரோமோ அந்த இருள் விலகி கொண்டே இருக்கிறது. இருளானது விலக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உலகத்தின் ஒளி நீங்களும் நானும் என்று இயேசு கூறுவதால் நம்மை அவருடைய சாட்சிகளாக அழைக்கின்றார். அப்போ நம்ம அவருடைய சாட்சிகளாக இருக்கின்றபடினாலே நாம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கவே கூடாது. We are the witness of Christ. We are the witnesses of Christ. கிறிஸ்துவனுடைய சாட்சிகளாக இருக்கிறது. இப்போ என்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்துட்டேன், ஆனால் என் இருதயத்தை ஒப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னால், என்னுடைய மைண்டை கடவுளுக்கு நான் ஒப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நான் எப்படி வெளிச்சமாக இருக்க முடியும்? ஏற்கனவே இருள், என்னை சுற்றி இருக்கிறவர்களும் இருள். நான் என் சரீரத்தை ஒப்பு கொடுத்துட்டேன், என் மைண்டை நான் ஒப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னால், இவனும் இருள் நானும் இருள். ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா? முடியவே முடியாது. ஆக இந்த சொன்ன இந்த 4 காரணங்கள் அடிப்படையில் நீங்களும் நானும் ஜீவ பலியாக இருக்க வேண்டுமானால், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிப்பதற்கான அழுத்தத்தை நம்மளை விட்டு அது போயிடாது. மறிக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட அது நம்ம சுற்றி தான் இருக்கும். அதை தொடர்ந்து எதிர்த்து போராட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்திலே வலியுறுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அதை தான் இந்த இடத்துல படிக்கின்றோம். ஆனால் அது மட்டும் போதாது. இந்த வசனத்தில் உள்ள 2வது கட்டளை என்ன சொன்னோம்? 2வது கட்டளை என்னங்க? நமது மனதை மறுரூபமாக்கும் கடவுளிடம் ஆம் என்று சொல்ல வேண்டும். அவருடைய வேலை அதுதான். நம்முடைய அன்றாட தினசரி வாழ்க்கையிலே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்மை தினசரி புதுப்பிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளுக்கு, கடவுளுடைய செயல்பாடுகளுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், ஆம் என்று சொல்ல வேண்டும். மனம் மறுரூபமாக்கப்படும் போதுதான் உண்மையானதும் நிலையானதுமான மாற்றம் ஏற்படும். அதுதான் இந்த இடத்துல 2வது கட்டளையாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆக மனதை மறுரூபமாக்குவதன் மூலம் கிடைக்கப்பெறும் மாற்றமானது, இப்போ மனதை மறுரூபமாக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? தினசரி யோகா செய்யணுமா? அல்லது தினசரி எக்ஸசைஸ் செய்யணுமா? அல்லது நான் தினசரி வாக்கிங் போக வேண்டுமா? அல்லது அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய மனதை நான் மறுரூபமாக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த விஷயத்தை பொறுத்த மட்டில் இந்த மனதை மறுரூபமாக்கப்படுகின்ற காரியத்திலே உங்களுடைய முயற்சிகள் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய அன்றாட தினசரி வாழ்க்கையிலே மறுரூபமாக்கப்படுவதற்கு யார் செயல்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட வேண்டும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர்னு டெலிபரேட்டாக இந்த வசனத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் மற்ற இடங்களில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவரை பற்றி எந்த குறிப்பும் இந்த வசனத்தில் இல்லாவிட்டாலும் அது பரிசுத்த ஆவியானவராலே நமக்குள் நடக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். மறுரூபம் அல்லது புதுப்பித்தல், இந்த 2 வார்த்தைகளை நாம் இந்த வேதத்தில் சற்று கவனத்தோடு பார்க்கின்ற பொழுது இதை 2ம் செய்யக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் தான் என்பது புரிய வரும். மறுரூபமாக்கப்படுதல்,
மெட்டமோர்ஃபோசிஸ் என்ற ஒரு ஆங்கில வார்த்தை இந்த வார்த்தையிலிருந்து தான் வந்துச்சு. மறுரூபமாக்கப்படுது என்ற வார்த்தையிலிருந்து தான் வந்துச்சு. எப்படி, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால், எப்படி இந்த மழைக்காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பளி பூச்சிலாம் பார்ப்பீங்கள்ல, கம்பளி பூச்சி அது எப்படி பட்டாம்பூச்சியாக மாறுகிறது, அதுதான் உண்மை. அது உங்களுக்கு தெளிவாக அந்த உதாரணத்தை சொன்னால் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இந்த கம்பளி பூச்சி எப்படி பட்டாம்பூச்சியாக மாறுகிறது, அதுதான் அதனுடைய விஷயம். அது அதனுடைய மாற்றங்கள் படிப்படியாக நிகழ்ந்து முடிவில் ஒரு அழகான பட்டாம்பூச்சியாக அது பறப்பதை நம்ம பார்க்கின்றோம். ஒரு வடிவத்தை மாற்றும் எண்ணம் கொண்டது. ஆக இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 2 முறை வருது. எந்த வார்த்தை? புதுப்பித்தல், மறுரூபமாக்கப்படுதல் அப்படின்ற வார்த்தை 2 முறை புதிய ஏற்பாட்டில் வருது. இப்போ முதலாவது எங்கே வருது அப்படின்னா, அது மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் தான் வருது. என்னது இந்த வார்த்தை? அதாவது மறுரூபமாக்கப்படுதல். இயேசு மறுரூப மலையில் பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவான் ஆகியோருக்கு முன்பதாக மறுரூபமாக்கப்பட்டதை அங்கு நாம் படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த இடத்துல இந்த வார்த்தை நமக்கு வருகின்றது. அது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். த செகண்ட் இன்ஸ்டன்ஸ், அதாவது 2வது நிகழ்வானது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இருக்கிறது. அதாவது அந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். முதலாவது மத்தேயு சுவிசேஷம், 2வது 2 கொரிந்தியர் 3:18. இந்த மறுரூபம் என்ற வார்த்தை அங்கே தான் பயன்படுத்தப்படுகிறது. வேதத்தில் வேறு எங்கேயும் கிடையாது. சரிங்களா? ஆக விசுவாசிகள் கிறிஸ்துவின் மகிமையை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை படிப்படியாக விசுவாசிகளை கிறிஸ்துவை போல் மாற்றமடைந்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எப்படி இருந்தீங்க? இப்போ 5 வருஷமோ 10 வருஷமோ இப்போ எப்படி இருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டது போலவே தான் நான் இருக்கிறேன்னா அது ஆபத்து. நான் இப்பொழுது ஆவியானவரால் தினசரி என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றமடைந்து சத்தியங்களை கற்றுக்கொண்டு அவருடைய கிருபையிலே மென்மேலும் வளர தாழ்மைப்பட ஆவியானவர் எனக்கு உதவி செய்து மகிமையின் மேல் மகிமையை அடைய என்னுடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார்னு யார் சொல்லுகிறார்களோ அவர்களே ரட்சிக்கப்பட்ட மெய் கிறிஸ்தவர்கள். என்னுடைய வாழ்க்கையில் அது இருக்கான்னு பார்த்துக்கணும். உங்களுடைய வாழ்க்கையிலே அது இருக்குதான்னு பார்த்துக்கணும். அது ஆவியானவருடைய செயல். நாம் எவ்வளவுதான் சத்தியத்தை அதிகமாக 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 கற்றுக்கொண்டாலும் கூட அங்கே பெருமைக்கு இடமில்லை. ஐயோ, இந்த சத்தியத்தை நான் இவ்வளவு நாளாக தெரிந்து கொள்ளவில்லையே, இன்றைக்கு ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினார், ஆகவே நான் இன்னும் தாழ்மைப்பட வேண்டும், இன்னும் அவருக்கு முன்பதாக நான் மண்டியிட வேண்டும். அதுதான் ஒரு மெய்யான கிறிஸ்தவனுக்கு வரக்கூடிய வாழ்க்கை. அதுதான் மறுரூபமாக்கப்படுதல்னா அதுதான். மகிமை அடைதல் எப்போ தெரியுங்களா? அந்த பட்டாம்பூச்சி அழகாக கடைசி நாள் வெளிவந்து பறந்து போகும் பாருங்க. நான் மரித்து நான் மகிமையின் சரீரத்தை அடைந்து கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது தான். அதுதான் சொல்லப்படுகிறது மறுரூபமாக்கப்படுதல். ஆனால் அது இந்த உலகத்திலே தினசரி வாழ்க்கையில் எனக்கு உங்களுக்கு நடக்கணும். அப்போ அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த சிந்தனை இல்லைங்க, நடக்கலைங்க, அது மேலே எனக்கு நாட்டம் இல்லை, விருப்பம் இல்லை அப்படின்னா ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். ரட்சிப்பில் சரியாக நீங்கள் விளங்கி கொள்ளலைன்னு அர்த்தம். 2வது வார்த்தை புதுப்பித்தல். இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் ஒரு தடவையோ அல்லது 2 தடவை மட்டும்தான் இதுவும் வருகின்றது. முதல் அந்த புதுப்பித்தல் அப்படின்ற வார்த்தை தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே படிக்கிறோம். ஒரு அருமையான ஒரு வசனம் அது. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல்
தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இவ்வளோ அழகான வசனம் பாருங்க. தீத்து 3, not by works which we have done, according to his mercy and grace he renewed us. அவர் நம்மை புதுப்பித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்பில் நடக்கக்கூடிய விஷயத்தை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுகிறது. ரீபர்த், மறுபிறப்பு மற்றும் புதுப்பித்தலுக்கு யார் காரணம் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. புரியுதுங்களா? ஆக பரிசுத்த ஆவியானவர் தாமே மறுரூபமாக்குதல் மற்றும் புதுப்பித்தல் ஆகிய இரண்டையும் செய்கின்ற பொழுது, அப்போ ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்கள் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்திலே பரிசுத்த ஆவியானவரும் செயல்படுகிறார். அதை சொல்ல தான் இந்த வசனங்கள்லாம் இவ்வளோ நேரம் பேசுகிறேன். மற்ற இடங்களிலே பரிசுத்த ஆவியானவர் அந்த பணிகளை செய்கின்ற பொழுது இந்த இடத்துல அவர் செய்யாமல் இருப்பது எப்படி? அது என்னுடைய உங்களுடைய சொந்த கரங்களிலே சொந்த முயற்சியிலே செயல்படுத்த முடியாது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் கட்டமைக்கிறதுக்கு நானே முயற்சி செஞ்சு நானே எல்லாவற்றையும் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை என்ன வேண்டியதில்லை, அவசியம் இல்லை. சொல்கிறது புரியுதுங்களா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங்? உங்களுக்கு புரியுதுங்களா? புரியாமல் போயிடாதீங்க. தூங்கி போயிட்டு என்னத்தை கற்றுக்கிட்டோம் என்னத்தை படித்தோம்லாம் மறந்துடாதீங்க தயவு செய்து. இதெல்லாம் ஆழமான சத்தியங்கள். உங்களுக்கு புரியும்படியாக இப்படியெல்லாம் உங்களுக்கு இந்த வார்த்தை இங்கே இல்லை, ஆனால் ஆவியானவர் இதெல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அப்போ நீங்கள் அதை தெளிவாக கவனித்து கேட்கின்ற பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆக ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தினுடைய அந்த மொழி நடையை நாம் கருத்தில் கொள்ளும் பொழுது, என்னுடைய இருதயம் அல்லது மனதை மறுரூபமாக்குவதும் புதுப்பிப்பதும் செயலாற்றும் அர்த்தத்தில் உள்ளது. ஆனால் அந்த செயலாற்றுகின்ற அந்த காரியத்தை செய்யக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவரே. இப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி முடிவிலே ஏற்கனவே சொன்னது போல இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி நம்ம பறந்து கடவுளுடைய சமூகத்திலே செல்கின்றோம். ஆகவே நம் மனதை மறுரூபமாக்கும் பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடுகளுக்கு கீழ்ப்படியுமாறு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி திருச்சபையை கேட்கிறார். இன்றைக்கு கிரேஸ் இவாஞ்சலிக்கல் திருச்சபை விசுவாசிகளை பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். நம்ம தான் என்ன செய்யறதில்ல, அவருக்கு உடன்படுவதில்லை, கீழ்ப்படிவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆக இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வது இன்றியமையாத ஒன்று. பரிசுத்த ஆவியானவர் மறுரூபமாக்கும் வேலையை செய்தாலும் அவருக்கு கீழ்ப்படிவதில் நாம் இன்னும் நம்முடைய பங்கை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் மூலம், ஜெபத்தின் மூலம், குடும்ப ஜெபம் மூலம், ஞாயிறு ஆராதனையின் மூலம், அல்லது வாலிபர்கள் கூட்டம் மூலம், அல்லது பல விசேஷித்த கான்ஃபரன்ஸ் அப்படிப்பட்ட கூட்டங்கள் மூலம் உங்களோடு அவர் என்ன செஞ்சுட்டே இருக்கிறார்? இடைப்பட்டு கொண்டே இருக்கின்றார், பேசிக்கொண்டே இருக்கின்றார். இப்போ எனக்காக அவர் கீழ்ப்படிவாரா? ஆவியானவர் கீழ்ப்படிவாரா? கீழ்ப்படிய மாட்டார். யார் கீழ்ப்படியலாம்? நானும் நீங்களும் கீழ்ப்படிய வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் வரும். அவருக்கு கீழ்ப்படியலைன்னா நம்மளை அலைய விடுவார். அங்கேயும் அலைய விடுவார். அலைய விட்டுட்டு அப்புறமாட்டா யோசிச்சா, ஐயோ அப்போவே சொன்ன நான் கேட்கலையே, ஆண்டவர் அப்பவே சொன்னாரே நான் கேட்கலையே, என்னுடைய பெற்றோர் அப்போவே சொன்னாங்களே நான் கேட்கலையே, அலைய விட்டு ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளையே பிடிப்பார். அது தேவையான்னு கேட்குறேன். அது நமக்கு தேவையான்னு கேட்குறோம். கீழ்ப்படிய வேண்டும், அது நம்முடைய பங்கை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம் மனதை மாற்ற நான் அனுமதிச்சாதானங்க அவர் செய்ய முடியும்.
ரட்சிப்பில் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறார், உங்கள் இருதயத்தில் இருக்கிறார், என் இருதயத்தில் இருக்கிறார். அப்போ அவர் கிரியை செய்கிற அந்த சத்தியங்களை கற்றுக்கொள்ளும் போது அதுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அவர் நம் விருப்பத்திற்கு மாறாக நம்மை மாற்ற மாட்டார், அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி நம்மை உருவாக்குகிறார். அதுதான் உண்மை. இப்போ என் விருப்பத்தின்படிலாம் இருந்தால் என்ன ஆயிருக்குங்க இருக்கு. என் விருப்பத்தின்படி தான் நான் ஆவியானவரை நான் வழி நடத்துகிறேன்னு சொன்னால் யார் கடவுள்னு தெரியாமல் போயிடும். நான் தான் கடவுள் ஆகிடும், ஆவியானவருக்கு என்ன செய்ய முடியாது, அவர் கடவுளை நான் விசுவாசிக்கவே முடியாது. ஆகவே இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல்? ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி, மனித பொறுப்பு தன்மையை இந்த இடத்துல அவர் பேசுகிறார். ஆவியானவர் உள்ளே இருக்கிறார் உங்களுடைய இருதயத்தில், சரிங்களா? ஆக நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க நாம் அழைக்கப்படும் பொழுது நம்முடைய சரீரத்தை மாத்திரமல்ல, நம் மனதை முழுமையாக கர்த்தரிடம் அர்ப்பணிப்பதன் மூலம் நமது சிந்தனையில் மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் உருவாக்குகிறார். மனம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் புதுப்பிக்கப்பட வேண்டும். காரணம், மனமாற்றத்திற்கு முன் மனம், இருதயம், சிந்தை எப்படி இருந்துச்சுங்க? சிதைந்த நிலையில் காணப்பட்டது. இந்த கெட்ட குமாரன் மனமாற்றம் புத்தி தெளிந்த பொழுது அவன் எழுந்து, நான் பரத்துக்கு விரோதமாகவும் என் தகப்பன் வீட்டுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தீங்களா? அதுதான் மனம், ஹார்ட் ரினியூவிங் ஆக்கப்படுகிறது. அவன் எடுப்பில் சொல்கிறான், பரத்துக்கு விரோதமாக என்னதுங்க? என்னை படைத்த கடவுளுக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன். என்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக என்ன அர்த்தங்க? என்னை பெற்றெடுத்த தகப்பனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்துவிட்டேன். நான் போய் என்ன செய்ய போகிறேன்? பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பை கேட்க போகிறேன்னு சொல்லி அவன் மனமாற்றம் அடைகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ அவன் மனமாற்றம் அடைவதற்கு முன்பதாக அவனுடைய மனம் சிதைந்த நிலையில் இருந்துச்சு, சின்னாபின்னமாக்கப்பட்டது. அவன் புத்தி தெளிந்த பொழுதோ கடவுளிடம் ஓடி வருகிறான், கிறிஸ்துவிடம் ஓடி வருகிறான், அவனுடைய குடும்பத்தாரிடம், தகப்பனாரிடம் ஓடி வருகிறான். ஆக இந்த மனதை புதுப்பிக்கின்ற இந்த செயல்முறையானது உங்களுடைய மரண நாள் வரைக்கும் நடக்கும். அதுதான் உண்மை. அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கின்றோம். அப்படி மரண நாள் வரைக்கும் நடக்கும்னு சொல்லும் பொழுது அது ஒரு நாளில் கிறிஸ்துவை போல முழுவதுமாக நான் மறுரூபமாக்கப்படும் பொழுது தான் எனக்கு மரணம் நடக்குது. அது வரைக்கும் நான் என்ன செஞ்சப்பட்டு கொண்டே இருக்கிறேன்? கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். ஆவியானவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அதற்கு நான் கீழ்ப்படுகின்ற பொழுது, சரிங்களா? ஆக கிறிஸ்துவின் மகிமையை பதிவு செய்கின்ற நிறைய வேத வசனங்கள் நமக்கு இருக்கின்றது. ஆக இந்த மறுரூபமாக்குதலை கொண்டு வர பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தும் வழிமுறைகள் என்னென்ன என்பதையும் புரிந்து கொள்வது நமக்கு முக்கியம். எனவே இப்படிப்பட்ட காரணங்களினாலே நம் மனதை வெளியில் மறுரூபமாக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே என்னத்தை பயன்படுத்துகிறார்? வேதத்தை பயன்படுத்துகிறார். ஆதியாகும் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை. அதை படிங்க படிங்க படிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நாம் சும்மா ஒரு அதிகாரம் இன்றைக்கி எடுத்து படிச்சுட்டு, அல்லது ஒரு 2 வசனத்தை 3 வசனத்தை எடுத்து படிச்சுட்டு, ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம வேலைகளை நம்ம செய்கின்ற பொழுது அது ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒழுங்கல்ல. நல்லா படிக்கணும், அதை கொஞ்ச நேரமாவது தியானிக்கணும். அதில் கடவுளை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என்ன இன்றைக்கி செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு தியானிக்கணும். எத்தனை பேர் அப்படி தியானிக்கிறீங்க? படிக்கிறது வேறு, ஒரு 5 வசனமோ ஒரு சின்ன இதோ படிச்சுட்டு போயிடுறோம், அது வேறு. ஆனால் நீங்கள் மனமாற்றம் அடைந்து புதியதாக்கப்படுவதற்கு ஒரு 1/2 மணி நேரமாவது நீங்கள் வேதத்தை கையாள வேண்டும், படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஒரு 1/4 மணி நேரமாவது நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
இப்படி தான் நம்ம அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த காரணிகள் மூலமாக பயன்படுத்துகிறார். அதற்கு தான் அவர் வேதத்தை கொடுத்திருக்கிறார். அடிஷ்னலாக என்ன பார்க்கிறோம்? அப்படி நீங்கள் வேதம் வாசிக்கின்ற பொழுது எந்த வேதத்தை பரிசுத்த ஆவியானவர் எழுதி என்னுடைய கரத்திலே கொடுத்தாரோ அவரே அதை புரியவும் வைக்கிறார். பார்த்தீங்களா, இவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம். அங்கே உங்களுக்கு ஒரு பாஸ்டர் தேவை கிடையாது. பரிசுத்த ஆவியானவரே திரித்துவத்தின் மூன்றாவது நபர், அவரே அந்த வேதத்தை உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஞான வெளிச்சத்தை தருகிறார். அதுதான் 1 கொரிந்தியர் 2:13-14. அதன் மூலம் கிறிஸ்துவின் மகிமையை நாம் புரிந்து கொள்ள முடியும். வேதம் படிக்கிறோம் கடவுளை பற்றி அறிந்து கொள்ள. கடவுளை பற்றி எதுக்கு அறிந்து கொள்ளணும்? இந்த உலகத்தில் எதை அறிஞ்சிக்கிட்டாலும் அறியாவிட்டாலும் பரவாயில்லை, கடவுளை பற்றி அறியாவிட்டால் என்னுடைய வாழ்க்கை மோசமானது. அவர் மகிமையின் சரீரத்தில் இருக்கிறார். அந்த மகிமையை நானும் அடையப் போகிறதுனாலே அவருடைய வார்த்தையை படித்து கடவுளைப் போல மாற கடவுள் என்னை அழைக்கின்றார். இப்போ இந்த 2 கட்டளைகளை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்னும் அதனுடைய ரிசல்ட் நாம் இன்னும் பார்க்கல. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் அதை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம சிந்திக்க வேண்டும். என்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்குறோம், என்னுடைய மனதை, இருதயம், சித்தம், விருப்பம், எண்ணம், சிந்தனை இதெல்லாம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அதையும் நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுக்க முடியும். அப்போ தான் ரிசல்ட் என்னதுங்க? தேவனுடைய நன்மையும் பிரியமும் இன்னதென்று பகுத்து அறிய முடியும். அதுதான் ரிசல்ட். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கர்த்தருடைய நாளிலே உம்முடைய வார்த்தைகளை சற்று நேரம் தியானிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே எங்களை வழி நடத்தும். நாங்கள் எங்கள் சரீரத்தை மாத்திரமல்ல, எங்களுடைய மனதையும் தினசரி கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மறுரூபமாக்கப்பட பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் அனுமதித்து, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு ஆண்டவரே எங்களை அவருக்கு ஒப்பு கொடுத்து, அதன் மூலம் கிறிஸ்துவின் மகிமையின் மேல் மகிமை அடைந்து கிறிஸ்துவை போல எங்களை உருவாக்க ஆவியானவரே உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், செவி கொடுக்கிறோம். என்னுடைய கீழ்ப்படியாமைகள், அவிசுவாசங்கள், சந்தேகங்கள் எல்லாவற்றையும் இருந்து எங்களை விடுவித்து, எங்களை பலப்படுத்தி, எங்களை காத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை, தயவு, இரக்கம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து ஆண்டு வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.